ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இப்பொழுதும் இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திக்கவும் ஆண்டவரின் வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளவும் கர்த்தர் கொடுத்த பெரிய கிருபைக்காக ஆண்டவருக்கு நான் மகிமை செலுத்துகிறேன். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, ஆமேன். இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாக நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எங்களோடு பேசுவீராக. பரிசுத்த ஆவியானவரின் திரு கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தில் விலகும்படி ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நாள் நம்முடைய தியானத்துக்கென்று எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்க கேட்போம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 7வது வசனம். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தியுள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானதென்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். நோவாவை குறித்து வாசிக்கிற ஒரு அற்புதமான வேத பகுதி. விசுவாச வீரர்களின் பட்டியலிலே நோவாவை குறித்து விசேஷமாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரம் விசுவாச ஓட்டத்திலே ஓடி வெற்றி பெற்ற தேவ மனிதருடைய வரலாறு தான், அவருடைய சுருக்கம்தான் இந்த 11ஆம் அதிகாரம். அந்த விசுவாச வீரர்களின் பட்டியலிலே நோவாவை குறித்து விசேஷமாக இந்த இடத்துல ஒரு குறிப்பு இருக்கிறத பாருங்கள். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்தில் காணாதவர்களை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளாதது தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாக நீதிக்கு சுதந்திரவாளியானான். என்ன அருமையான ஒரு வார்த்தை! ரத்தன சுருக்கமாய் நோவாவின் வாழ்க்கையை சொல்லப்பட்டு ஒரு அற்புதமான பகுதிங்க. நோவாவை குறித்து கிறிஸ்தவர்கள் அனைவருக்கும் நல்லாவே தெரியும். ஞாயிறு பள்ளி முதல் நாம் படிக்கிற ஒரு சரித்திரம் என்றால் அது நோவாவின் சரித்திரம். நோவாவின் காலத்திலே உலகம் சீர்கெட்டு போயிருந்தது. ஜனங்கள் தங்கள் நடக்கைகளை கெடுத்து கொண்டார்கள். அது ஆண்டவருக்கு விசனமாய் இருந்தது. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் ஆண்டவர் தன் கோபத்தினால் நியாய தீர்ப்பு செய்து முழு உலகத்தையும் ஜலப்பிரளயத்தினாலே அழித்து போட்டார். அதில் நோவாவின் குடும்பம் மட்டும் அவர்கள் பேழையினால் காக்கப்பட்டார்கள். அந்த நோவாவின் குடும்பத்தின் மூலம் உண்டானதுதான் இன்றைக்கு இருக்கிற நாம் பார்க்கிற இந்த மனுக்குலம். இன்றைக்கு இருக்கிற இந்த மனுக்குலம் என்பது நோவாவின் குடும்பத்தில் இருந்து வந்தது தான். அப்படி ரொம்ப விசேஷமானவர் இந்த நோவா. இப்போ இந்த நோவாவை குறித்து இன்றைக்கி நம்ம தியானிக்கிறோம். அப்போ இந்த நாள் செய்தியின் தலைப்பு நோவாவின் விசுவாசத்தின் சாட்சி. நோவாவின் விசுவாசத்தின் சாட்சி, அதுதான் நமக்கு இன்றைக்கு செய்தி. அதை கேளுங்க, உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். ஆகவே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அறிமுகமாக சில வார்த்தைகளை சொல்ல நான் விரும்புகிறேன். இந்த நோவாவை குறித்து ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட இன்னொரு விசேஷமான பகுதி இருக்கிறது. அதாவது நோவாவை குறித்து சொல்லப்பட்ட அற்புதமான ஒரு பகுதி. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 9 கொஞ்சம் வாசிங்க. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். இந்த வசனத்தில் நோவாவை குறித்து 3 விசேஷமான சாட்சிகளை நம்ம இங்க பார்க்கிறோம். ஒன்று, நோவா அவன் ஒரு நீதிமான். நோவா ஒரு நீதிமான். 2வது வசனத்தில் நோவா ஒரு உத்தமன்
நோவா ஒரு உத்தமன். மூன்றாவது சாட்சி, நோவா தேவனோடு நடந்தான். நோவா தேவனோடு நடந்தான். தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான் என்றால் நோவா தேவனோடு நடந்தான் அப்படின்னு அர்த்தங்க. அப்போ இந்த ஒரு வசனத்திலேயே நோவாவை குறித்த 3 சாட்சியை நம்ம பார்க்கிறோம். ஒன்று, நோவா ஒரு நீதிமான். ரெண்டாவது, நோவா ஒரு உத்தமன். மூன்றாவது, நோவா ஒரு தேவனோடு நடந்த மனிதன். அப்படின்னு 3 அற்புதமான சாட்சியை இந்த ஒரே வசனத்தில் நோவாவை குறித்து நம்ம பார்க்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு வசனம், அதுக்கு முந்தைய வசனம் ரொம்ப நல்ல அருமையான வசனங்க. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. இப்படி சாட்சியுள்ள இந்த தேவ மனிதனை குறித்து சொல்லப்பட்ட அற்புதமான ஒரு வசனம். ஸ்தோத்திரம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அந்த நாட்களில் வாழ்ந்த அந்த பொல்லாத ஜனங்கள் மத்தியில நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் நீதிமானாய் காணப்பட்டார். அதாவது நோவாவுக்கு கிருபை கிடைத்ததினால்தான் நீதிமானாக வாழ்ந்தாரே தவிர அவன் நீதிமானாக வாழ்ந்தார் என்பதனால் கிருபை கிடைக்கவில்லை. இப்போ கிருபை என்பது தகுதி இல்லாதவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற தகுதி, அதுதான் கிருபை. அப்படின்னா இந்த நோவாவுக்கு கர்த்தர் கிருபை கொடுத்திருந்தார். அந்த கிருபையினால்தான் அவன் நீதிமானாக வாழ்ந்தான். அப்படின்னா இந்த கிருபை எவ்வளவு ரொம்ப விசேஷமானது ஒன்று பாருங்க, இல்லைங்களா? ஸ்தோத்திரம். ஒரு மனிதன் அவனுடைய நற்கிரியைகளினால் ஆண்டவரோடு நல்ல உறவில் இருக்க முடியும் அப்படின்னு இல்லை, இல்லையா? தான தர்மம் பண்ணுறது, ஏழைக்கு இரக்கம் பண்ணுறது, அப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. புண்ணியம் பண்ணுறது, தான தர்மம் பண்ணுறது, ஏழைக்கு இரக்கம் பண்ணுறது, உதவி செய்கிறது, இதெல்லாம் தேவைதான். ஆனால் கிருபை இல்லாமல், விசுவாசம் இல்லாமல், நற்கிரிகளினால் மட்டும் தேவனோடு நல்ல உறவில் ஒரு மனுஷன் இருக்க முடியும் என்பது அல்ல. அப்படி முடியாது. கிருபைக்கு பிறகு, விசுவாசத்துக்கு பிறகு, ரட்சிப்பின் அனுபவத்துக்கு பிறகு இந்த நற்கிரிகளாக இருக்கலாம் ஆண்டவரோடு வளர்வதற்கு. ஆனால் தேவை அவர் கண்களில் நமக்கு கிருபை கிடைக்கணுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம் நமக்கு. ஆகவே தான் சொன்னேன், ஒரு மனிதன் தன் நற்கிரிகளினால் தேவனோடு நல்ல உறவில் இருக்க முடியாது. ஆனால் கிருபை பெற்று விசுவாசத்தினாலே அப்படி ஆண்ட உறவில் இருக்க முடியும். அதற்கு நமக்கு உதவியாக இந்த நற்கிரிகள் தேவைப்படலாம். இதை குறித்து பவுல் சொல்றாரு பாருங்க. ரோமர் 4ஆம் அதிகாரம் 2 முதல் 5 வசனத்தை முதல்ல வாசிப்போம். ஆபிரகாம் கிரிகளினாலே நீதிமானாக்கப்பட்டனாகில் மேன்மை பாராட்ட அவனுக்கு ஏது உண்டு? ஆகிலும் தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்ட ஏதுவில்லை. வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறது. கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி கிருபை என்று எண்ணப்படாமல் கடன் என்று எண்ணப்படும். ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்குறவிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனா இருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். அப்போ ஆண்டவரிடத்துல வைக்கிற விசுவாசம், அவர் கொடுக்கிற கிருபை, அப்பொழுதுதான் ஒரு மனிதன் பாவி என்கிற ஸ்தானத்தை நீதிமான்கிற ஸ்தானத்துக்கு உயர்த்தப்படுகிறான். ஆகவே தான் எபேசியர் வாசிக்கிறோம், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்களே. வாசிக்க பார்க்கலாம். எபேசியர் 2:8. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. அப்போ ரட்சிப்புங்கிறது கிருபையினால் வருகிறது, அது கிரியையினால் அல்ல. நம்ம தான தர்மம் பண்ணி புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் நல்ல காரியங்களை செய்து ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட முடியாது. தேவை ஆண்டோடைய கிருபையும் அவர் மேல் வைக்கிற விசுவாசம். அவன் தான் பாவியை நீதிமானாய் மாற்றுகிறார். இப்போ நோவாவுக்கு கர்த்தர் கண்களில் கிருபை கிடைச்சதினால் அவன் நீதிமான் என்று பெயர் பெற்றான். அப்படின்ற வார்த்தை எவ்வளவு முக்கியம் பார்த்தீங்களா? சரி, ஆகவே
நாம் அதிகமாய் கிருபையை நாம் சார்ந்து கொள்ள வேண்டும். கிருபைநாதர் இயேசுவை அவருடைய வார்த்தைகளை விசுவாசிக்க வேண்டும். விசுவாசித்து ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்று அதன் பிறகு நீங்கள் கர்த்தருக்கு பிரியமான பலியாகிய நற்கிரிகளை செய்யுங்க. அதுக்கு பிரயோஜனம் உண்டு. இது ஒரு பகுதி இருக்கட்டும். இப்ப நான் சொன்னது போல அவன் நீதிமான், உத்தமன், தேவனோட நடந்த அந்த 3 வார்த்தை கொஞ்சம் கவனிக்கணும். நம்ம முதல்ல அவன் ஒரு நீதிமான். இதை குறித்து ஆதியாகமம் 7:1 பாருங்களேன். 7:1 கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். இந்த சந்ததியில் உன்னை எனக்கு நீதிமானாக கண்டேன். அப்போ நீதிமான் அப்படின்னாவ யார் நீதிமான்? அதாவது இந்த நீதிமான்ங்கிற இந்த வார்த்தை இருக்கு, ரைச்சியஸ்னஸ், இந்த வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா? இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா அதுக்கு 3 விசேஷமான அர்த்தம் இருக்குதுங்க. ஒன்று நேர்மை, 2வது நல்லொழுக்கம், 3வது பக்தி. நேர்மை, நல்லொழுக்கம், பக்தி, இந்த 3ம் தாங்க சேர்ந்தது நீதிமான். அப்ப நீதிமானுக்கு அர்த்தம் இதுதான். ஒன்று. 2வது சில சொல்லுவாங்க, அவர் நீதிமான்க லஞ்சமே வாங்க மாட்டாருங்க, சொன்ன சொல்லு தவற மாட்டாருங்க, எந்த வம்பு தும்புக்கு போக மாட்டாருங்க, அந்த அப்படி இப்படிலாம் மனுஷனை போல வாழ மாட்டாருங்க, அவர் நீதிமானுங்க அப்படின்னு சொல்லுவான். ஆனால் வேதம் நீதிமான் என்பதற்கு என்ன இலக்கணம் சொல்லுதுன்னா, யார் நீதிமான் வேதத்தின் முன்பு கர்த்தருக்கு முன்பு கேட்டீங்கன்னா, நீங்கள் வாசிங்க ரோமருக்கு எழுதின நிருபத்தில 5:9 முதல்ல வாசிங்க, 3:24 2வது வாசிங்க. 5:9 இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்ட, அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க அப்படின்னா இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் ஒரு மனுஷன் பாவம் போக கழுவி அவன் பிதா குமார பரிசுத்தாவி நாமத்தினால மூழ்கி ஞானஸ்தானம் பெற்ற ஒரு மனிதன், ரட்சிக்கப்பட்ட மனிதன் தான் நீதிமான். வேதம் சொல்லுகிற டெஃபினேஷன். அப்போ இன்னும் ரோமர் 3:24 இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். அப்ப இயேசுவினால் அவர் கிருபையினால் மீட்கப்படுகிறார்கள். பாவத்திலிருந்து அக்கிரமத்திலிருந்து மீட்கப்படுகிறார்கள் இயேசுவின் ரத்தத்தினால். அவர்கள் தான் நீதிமான். இந்த 2 வசனம் சேர்த்து பாருங்க. அப்ப இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்ற ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதன் தான் நீதிமான். அந்த நீதிமான் யாருன்னா, அந்த நீதிமானுக்கு இருக்கிற குணங்கள் தான் இப்ப நான் சொன்னது. சோத்திர நேர்மை, நல்லொழுக்கம், பக்தி. இப்படி வாழ்கிற மனுஷனை தாங்க கர்த்தர் நீதிமான் சொல்லுவாரு. இல்லாம நம்ம இஷ்டப்படி வாழ்ந்து கொண்டு நமக்கு தெரிந்தபடி நாம் சுத்தமா வாழ்ந்தா நீதிமான் நம்ம சொல்லலாம், மனுஷன் சொல்லலாம், ஆண்டவர் சொல்ல மாட்டாருங்க. முதல்ல நீதிமான், இந்த ரைச்சஸ் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, ரைட் இன் காட் சைட் அப்படின்னு ஒருத்தர் சொன்னாரு, ஒரு பரிசுத்தவான். ரைட் இன் காட் சைட், கர்த்தருக்கு முன்பாக அவர்கள் சரியானவர்களா நீதியுள்ளா இருக்கணும். அதுக்கு தான் இந்த வசனம்லாம் சொன்னேன். அப்போ கர்த்தர் முன்பாக நீதிமான் யாருன்னா, இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்ட ஒரு தேவ மனிதன். ஸ்தோத்திரம். அந்த நாட்களிலே இந்த நோவா அப்படி ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மீட்கப்பட்ட ஒரு தேவ மனுஷனாய் வாழ்ந்திருக்கிறார். ஆகவே தான் கர்த்தர் சாட்சி சொல்றாரு, இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். ஸ்தோத்திரம். வேதாகமத்தில் முதல் நீதிமான் என்று அழைக்கப்பட்டது இந்த நோவா தாங்க. இதற்கு முன்பும் அநேக நீதிமன்ற வாழ்ந்திருக்கிறாங்க. ஆனால் வேதத்தில் முதல் சொல்லப்பட்டது நோவா தான். ஆபேலும் நீதிமான் என்று கர்த்தரால் சாட்சி பெற்றான், இவரில் 11:4 வருது. ஆனால் வேதாகமத்தில் முதல்ல சொல்லப்பட்டது இந்த நோவாவை குறித்து தான். அடுத்த வார்த்தை உத்தமன். நோவா உத்தமன் அப்படின்னா
என்ன அர்த்தம்னா அவர் குறையே இல்லாதவர்னு அப்படி அர்த்தம் இல்லை. அந்த நாட்களில் வாழ்ந்த பொல்லாத மனிதருடைய அந்த தீமை பாவம் இவரை பாதிக்கவில்லை. அப்படி பாதிக்காதவர் தன்னை காத்து கொண்டார். கொடுமை நிறைந்தவர்கள் தங்களுடைய நடக்கையை கெடுத்து கொண்டார்கள். பொல்லாதவர்கள் கர்த்தருக்கு விசனமாயிருந்தது. அப்படிப்பட்ட அந்த மனிதனுடைய பொல்லாத நடக்கைகள் இவரை பாதிக்காதபடி சுத்தமாய் வாழ்ந்திருக்கிறார்கள். கர்த்தருக்கு முன்பாக பிரமாணத்தின்படி உத்தமம் வாழ்ந்திருக்கிறாரு. உலகத்தாருக்கு முன்பு அவர் இந்த மாறலி ஒழுக்கமாக வாழ்ந்திருக்கிறார். ஆகவே தான் உத்தமன். நல்ல கவனிக்க, இதெல்லாம் அப்படியே நீங்களும் என்னோடு கூட பிராக்டிஸில் வரணும். மூன்றாவது, தேவனோடு நடந்தார் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்போ தீமைக்கு விலக்கி தன்னை காத்து கொண்டு தன் வாழ்க்கையை கர்த்தன்பாக உத்தமமாக வைத்து கொண்டார். அவர் தான் அப்படித்தான் நடக்க முடியுங்க, அவர் தான் நடக்க முடியும். ஆகவே நம்ம ஆண்டவரோடு நடக்கணும்னா அதிகமான நேரத்தை வேதத்துக்கு செலவிடுங்க, ஆண்டவரை விசுவாசிங்க. ஸ்தோத்திரம் என்றால் நீங்கள் ஆண்டவரோடு நடக்க முடியும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இதை அப்படியே நீங்கள் அறிமுகமாக வைத்து இந்த நோவாவை குறித்து 3 வார்த்தைகளை சொல்ல விரும்புகிறேன். முதலாவது, நோவாவின் விசுவாசம். மறுபடியும் எபிரேயர் 11:7க்கு வருவோம். 11:7. விசுவாசத்தினாலே நோவா தன் காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கணைக்குள்ளானதென்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். நோவாவின் விசுவாசம், நோவாவின் விசுவாசம்தான் அந்த நாட்களிலே பேழையை செய்து அந்த பேழையின் மூலம் தன்னையும் தன் குடும்பத்தையும் காப்பாற்றிக் கொள்வதற்கு காரணமே நோவாவின் விசுவாசம். அந்த விசுவாசம் தான் அவருடைய எல்லா நடவடிக்கைகளுக்கும் அடிப்படையாக இருந்தது. எல்லாம் கவனிக்கணுங்க, எல்லாம் என்னோடு கூட எல்லாம் கவனிக்கணும் கர்த்தருடைய பிள்ளைகள். நோவாவுடைய விசுவாசம்தான் அவருடைய எல்லா நடவடிக்கைகள் எல்லாவற்றுக்கும் கர்த்தன்பாக உத்தமது காரணமே அவருடைய விசுவாசம்தான். அதுதான் இந்த வசனத்தை வாசிக்கிறோம் நம்ம. ஆகவே தான் பவுல் சொல்றாரு பாருங்க, ரோமர் 1:17 எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச வசனம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். அப்படி பிழைத்தவர் நோவா. வாசிக்க பார்க்கலாம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. அப்போ நோவா விசுவாசத்தினால் நீதிமான் அன்று பிழைத்தான். அதுக்கு இந்த எபிரேயர் 11:7 பேழையை கட்டி தன் குடும்பத்தை காப்பாற்றி கொண்டான்ற வார்த்தை இவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை பாருங்க. இதை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் விசுவாசித்து இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும். 2வது, ஏற்றுக்கொண்டவர்கள் விசுவாசத்தோடு அவரோடு நடக்கணும், வாழணுங்க. அதான் ரொம்ப முக்கியம். ஏதோ என்னைக்கோ ஒரு நாள் ரட்சிக்கப்பட்டது இல்லை. ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றவர் இயேசுவை விசுவாசத்தினால் ஏற்றுக்கொண்டவர்கள் அந்த விசுவாசத்தின்படி நடக்கணும் ஆண்டவரோட. அதுதான் ரொம்ப முக்கியங்க. அதை தான் அந்த 11:7 சொல்லுகிறது. நடக்கணும்னா அப்படி வாழணுங்க. ஸ்தோத்திரம். நீங்கள் கொலோசியர் 2:6-7 கூட கொஞ்சம் வாசிங்களேன். ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர்கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடு அதில் பெருகுவீர்களாக. அப்படி விசுவாசத்திலே பெருக வேண்டும், விசுவாசத்தில் வாழணுங்க. எல்லாத்துக்கும் விசுவாசம் தான். அது கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்படாத மக்கள் இருக்கிறாங்கன்னா உங்க குடும்பத்துல கர்த்தர் ரட்சிப்பான்னு விசுவாசித்து ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம். ஆக சில காரியங்கள் நடக்கலையா, ஆண்டவர் செய்வார்னு விசுவாசிங்க. பரிசுத்தம் வாழ முடியல, ஜெபிக்க முடியல என்றால் ஸ்தோத்திரம். ஆக நீங்க அப்படி ஜெபிக்க முடியும், வாழ முடியும், ஆண்டவரால் முடியாத ஒண்ணு இல்லை என்று விசுவாசிங்கள். ஆக விசுவாசத்திலே நீங்கள் பெருகுங்கன்னா விசுவாசத்தில் வாழணும். அதுதாங்க நோவா. நோவாவின் விசுவாசத்துக்கு அடிப்படையே கர்த்தருடைய வார்த்தை தாங்க. கர்த்தருடைய வார்த்தை தான் அடிப்படை. அது நல்ல கவனி. என்ன வார்த்தை? நோவா, உனக்கும்பாக நீதிமானாக கண்டேன். இந்த உலகம் பொல்லாத உலகம்,
ஜலப்பிரளயத்தை அழிக்க போகிறேன், பேழையை உண்டு பண்ணி உன் குடும்பத்தையும் பாதுகாத்துக்கொள். இதுதான் கர்த்தருடைய வார்த்தை. இந்த கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்தவர் நோவா, அதன்படி நடந்தவர் நோவா. ஆகவே தான் விசுவாசத்தினாலே நோவா. அப்போ நோவாவின் விசுவாசம் சாதாரண விஷயம் கிடையாது. கர்த்தருடைய வார்த்தை தான் அவர் விசுவாசத்துக்கு அடிப்படை. இன்னொரு வசனத்தை பவுல் சொல்றார் பாரு, ரோமர் 10:17. ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். விசுவாசம் கேள்வினால்னா கேள்வி கேட்கறது. எதை? வசனத்தை, ஆண்டோடைய வசனத்தை கேட்கதாங்க விசுவாசம் வரும் இல்லைங்களா? அது கேட்கிற கத்திரி பிள்ளைகளே. ஆகவே தான் நிறைய கத்திரி வசனத்தை கேளுங்க, வசனத்தை படிங்கன்னு சொல்றது. அதனால தான் எந்த அளவுக்கு வசனத்தை திரும்ப திரும்ப கேட்க படிக்கத்தான் விசுவாசம் வளரும். சும்மா உட்கார்ந்து கால் மேல் கால் தூங்கிட்டு இருந்தா விசுவாசம் வளர்ந்துருமா? கவனிங்க. அதிக விசுவாசம் வேணுமா? அதிகமா வேதத்தை ஆராயுங்கள். அதிக விசுவாசம் வேணுமா? அதிகமா வசனத்தை கேளுங்க, பரிசுத்தாவியானவரோடு நடங்க. அவர் தான் வசனத்தும் பேசுறவர் அவரு. ஆகவே நோவாவின் விசுவாசத்தின் அடிப்படை கர்த்தருடைய வார்த்தை. ஜலப்பிரளயம் வரும், பேழையை உண்டு பண்ணு, உன்னும் குடும்பத்தை காத்துக்கொள் என்று சொன்ன அந்த வார்த்தை விசுவாசித்து அவன் பேழையை உண்டு பண்ணி தன் குடும்பத்தை பாதுகாத்து கொண்டான். நோவாவின் விசுவாசம் எவ்வளவு அற்புதமானது பாருங்க. இதை கேட்கிற கத்திரி பிள்ளைகளே, 2-3 பேருடைய விசுவாசத்தினால் வார்த்தை கேட்டு எப்படி வெற்றி பெற்றார்கள்ன்றது சொல்லுவேன் நான். அப்படியே நீங்க புதிய ஏற்பாட்டுக்கு வாங்க, லூக்காஸ் விசேஷம் 5ஆம் அதிகாரம் 4-5 வசனத்தில் பாருங்க. அந்த கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு விசுவாசித்து என்ன நடந்தது. அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு சொன்ன வார்த்தையை கேட்டு அவர் வார்த்தையின்படியே படகை ஆழத்துக்கு தள்ளி கொண்டு போய் வலைகளை போட்டார். என்ன நடந்தது? 2 படகு அமிழத்தக்கதாய் திரளான மீன்களை பிடித்தார். அடுத்த வசனம் பாருங்க. அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார். இந்த பெரிய ஆசீர்வாதத்துக்கு என்ன காரணம்? அந்த வார்த்தை அண்டர்லைன் பண்ணணும். உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன். அப்ப அங்க பாருங்க, கர்த்தருடைய வார்த்தையின் மேல் பேதுரு வைத்த விசுவாசம். பேதுரு ஒரு நல்ல மீனவர், திறமசாலி, மீன் பிடிக்கிறதுலே திறமசாலிங்க. ஒரு பக்தன் சொல்றாரு, மீன் பிடிக்கிற வலை வலைகளை பல வலைகள் இருக்கிறது, சில வலைகளை சில திறமசாலி தான் போட முடியும். அப்படிப்பட்ட திறமசாலியில் ஒருவர் பேதுரு. ஆனால் என்ன நடந்தது? ராம் முழுதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படலை. வெறுமையான படகோடு இருக்கிறாருங்க. அப்படி வெறுமையான படகோடு இருந்த பேதுரு பார்த்தான் சொல்றார், உன் படகை ஆழத்துக்கு தள்ளி கொண்டு போய் வலைகளை போடு. அந்த கர்த்தருடைய வார்த்தை விசுவாசித்து உமது வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்று வார்த்தையின் மேல் விசுவாசம் வைத்தாருங்க. திரளான மீன்களை பிடித்தார். வெறுமை நிரப்பப்பட்டது இல்லைங்களா? அப்படின்னா 1000 திறமை இருக்கலாம், படிப்பு இருக்கலாம், அந்தஸ்து இருக்கலாம், அனுபவம் இருக்கலாங்க. ஆனால் எல்லாம் ஒரு நாள் கைவிடும், ஒன்றும் இல்லாது போயிடும். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை மேல் வைக்கிற விசுவாசம் தான் இழந்ததை திரும்ப கொண்டு வரும். உங்க வீட்டை, குடும்பத்தை, எதிர்காலத்தை நிரப்பும். வறுமை மாறும், வெறுமை மாறும், கர்த்தர் நிரப்புவார். தேவை விசுவாசம், வார்த்தையின் மேல் வைக்கிற விசுவாசம். 2வது அப்போஸ்தலர் 27:22 சில வார்த்தைகள் வாசிங்க. 27:22 சில வார்த்தைகள். ஆகிலும் திடமனதாய் இருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன். கப்பர் சேதமே இல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராணச்சேதம் வராது. ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும்
நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று, பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றான். ஆனபடியினால் மனுஷரே, திடமனதாய் இருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாய் இருக்கிறேன். எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறேன். கப்பல் யாத்திரையில போறாருங்க, சிறை கைதியாக்கி ரோமாபுரி கொண்டு போறாங்க. 14 நாட்கள் சூரியனாவது நட்சத்திரம் காணப்படல, பட்டினியா இருக்கிறாங்க, இருளா இருக்கிறது. அந்த நேரத்திலே தான் பவுலே நீ பயப்படாத, உன்னோடு கூட யாத்திரை பண்ண எல்லாரும் நான் வந்து பாதுகாத்தேன் அப்படி சொல்றாரு. அதை கேட்டுதான் சொல்றாரு, எனக்கு சொல்லப்பட்ட அந்த வார்த்தையின்படியே நடக்கும் என்று விசுவாசிக்கிறேன். விசுவாசித்தார். என்ன நடந்தது? கப்பல் சேதம் உண்டானது. ஆனால் ஸ்தோத்திரம், அத்தனை பேரும் பாதுகாக்கப்பட்டு தீவிலே போய் விழுந்தார்கள். ஜீவனை கொடுத்தார் கர்த்தர். காரணம் பவுலின் விசுவாசம். எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரத்தின்படி நடக்கும் என்று விசுவாசிக்கிறது. கேட்கிற கத்தரிப்பில் எத்தனையோ வசனத்தை கேட்கிறோம், பிரசங்கத்தை கேட்கிறோம், ஏன் நடக்கல கேட்கிறோம், அதோடு விட்டுறோம். ஆனா இன்றைக்கு கர்த்தர் சொல்றாருங்க, விசுவாசிங்கள். பேதுருவின் படகு நிரப்பினவர் நிரப்புவார். பவுலையும் அவனை சார்ந்த 276 பேரை காப்பாற்றினவர் உங்களை சார்ந்தவர்களை காப்பாற்றுவார். சோத்திரம். கர்த்தர் கைவிட மாட்டார், ஜீவனை கொடுப்பார். ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கலாம், வியாதிப்பட்டிருக்கலாம், டாக்டர் 1000 சொல்லலாம், மெடிக்கல் ரிப்போர்ட் என்ன இருக்குமோன்னு கலங்கி கொண்டலாம். கர்த்தர் சொல்லுகிறார், அவரை நம்புங்கள். ஸ்தோத்திரம். தழும்புகளால் குணமானி என்று எழுதியிருக்கிறார். நம்முடைய பலகீனங்களை சுமந்து கொண்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நிறைய வசனத்தை சொல்ல, உங்களுக்கு வேதனை நீங்க சுகமாயிரு, உன் விசுவாசத்தினால் ஸ்தோத்திரம் எல்லாம் கூடும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். விசுவாசித்தால் தேவ மகிமை காண்பாய். இதெல்லாம் நம்புங்க, விசுவாசிங்க. ஸ்தோத்திரம். இப்பேற்பட்ட வியாதியும் விலகும். ஸ்தோத்திரம். ஜீவனை கொடுப்பார், பாதுகாப்பார், கர்த்தர் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. ஆக நோவாவனுடைய அந்த வெற்றிக்கு காரணம் கர்த்தர் மேல் வைத்த விசுவாசம், கர்த்தர் வார்த்தை மேல் வைத்த விசுவாசம். பேதுருக்கு அப்படித்தான், பவுலுக்கு அப்படித்தாங்க. ஆகவே ஆண்டவரை விசுவாசிங்க, கர்த்தர் வார்த்தையை நீங்க விசுவாசிங்க. ஒரு தேவ மனுஷன் இப்படி சொன்னாரு, உலக மனிதன் தான் காண்பதின்படியே நடத்தப்படுகிறான். நல்லா கவனிக்கணும். உலகத்து மனுஷன், ரட்சிக்கப்படாத மனுஷன் தான் எதை பார்க்கிறானோ அதன் அடிப்படையில் தான் அவன் நடத்தப்படுகிறான். பார்க்கறது படி தான் நடத்தப்படுகிறான். The natural man is governed by what he sees. ஆனால் நீதிமான் எப்படி? நீதிமான் கர்த்தர் என்ன கூறுகிறாரோ அதன்படி நடத்தப்படுகிறான். கர்த்தர் என்ன கூறுகிறாரோ அதன்படி நடத்தப்படுகிறார். The righteous man is governed by what God says. என்ன அருமையான வார்த்தை. உலகத்தான் என்ன பார்க்கிறானோ அதன்படி தான் நடத்தப்படுறான். பார்த்தா தான் நம்புவான். ஆனால் தேவ மனிதர்கள் அப்படி அல்ல. கர்த்தர் என்ன சொன்னாரோ அதன்படி வாழ்கிறார்கள், நடத்தப்படுகிறார்கள். வெற்றியுள்ள வாழ்க்கை. அப்படின்னா அது நோவாவுக்கு எவ்வளவு பொருத்தம் பாருங்க. அந்த காலத்துல நோவாவுக்கு சொல்லப்பட்ட அந்த நியாய தீர்ப்பு இல்லைங்களா, ஜலப்பிரளயம் வரும், ஆகவே அழிக்கப்படும் என்று சொல்லப்பட்ட நியாய தீர்ப்பு. அந்த நியாய தீர்ப்பு கேள்விப்படாத ஒன்று. அந்த நாட்கள்ல கேள்விப்பட்டதில்லை. அதுக்கு முன்னாடி ஜலப்பிரளயம் வந்ததோ அழிவுக்கு உண்டானது கேள்விப்பட்டதில்ல. அது ஒரு கண்டிராந்த கேள்விப்படாத ஒன்று. அந்த காலத்துல அதை விசுவாசித்தார்கள். அதுதாங்க நோவாவின் விசுவாசம் இல்லையா. இதுக்கு முன்னாடி நடக்கல, கேள்வியும் படல. ஆனால் அந்த காலத்தில் இப்படி கர்த்தர் சொன்ன ஜலப்பிரளயம் வரும்னு சொல்லப்பட்ட நியாய தீர்ப்பை விசுவாசித்து அவன் பேழை உண்டு பண்ணி தன்னுடைய குடும்பத்தை பாதுகாத்து கொண்டான். அதாவது கவனிங்க, நடக்கட்டும் நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லலைங்க இல்லையா. நடந்த பிறகு நான் விசுவாசி சொல்லலை, நான் விசுவாசிக்கிறேன் அதன்படி நடக்கும் என்று விசுவாசி. அதாங்க நோவாவுடைய விசுவாசம். நான் விசுவாசிக்கிறேன் அதன்படி நடக்கும் என்பது தான் நோவாவின் விசுவாசம். பார்த்தீங்களா. ஆகவே நான் பார்த்தா தான் நம்புவேன், நடக்கட்டும், அப்புறம் நான் நம்புறேன், இது நடக்கட்டும், ஞாபகம் இருக்கிறேன், அது நடக்கட்டும், அப்போ நான் கோயிலுக்கு வரேன், ஆண்டவர் உண்மையான தெய்வம் நம்புறேன். இல்லை, நீங்க முதல்ல விசுவாசிங்க, ஞானஸ்தானம் பெறுங்க, ஸ்தோத்திரம்
விசுவாசிப்பது எல்லாம் நடக்கும். ஹல்லேலூயா. அது நோவாவின் விசுவாசம். இன்னொருத்தர் சொன்னாருங்க, கர்த்தர் கூறியவற்றின் மீது ஒரு முழு நம்பிக்கையும் வைக்கும்போது, நல்லா கவனிக்கணும், கர்த்தர் கூறியவற்றின் மீது ஒரு முழு நம்பிக்கையும் வைக்கும்போது அந்த ஒரு வசனம் நம் சூழ்நிலையை தலைகளாய் மாற்றி விடுகிறது. என்ன அருமையான ஒரு வார்த்தைங்க இல்லையா? அப்படி ஆண்டவர் வார்த்தையின் மீது வைக்கிற அந்த விசுவாசம் சூழ்நிலை தலைகளாய் மாற்றுதான். ஒரு வசனத்தை வாசிப்போம். 2 பேதுரு 1:19, 20, 21. அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதா இராது என்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது, தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷனுடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை, தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். அப்போ அந்த விடிவெளியை போல் அந்த வசனத்தின் மீது நாம் நோக்கமாயிருந்து வசனத்தை விசுவாசிப்பது. நோவா கர்த்தருடைய வார்த்தையின் மீது விசுவாசம் வைக்கலன்னா 120 வருஷம் பிரசங்கம் பண்ணியிருக்க முடியாதுங்க. அவர் 120 வருஷம் பிரசங்கம் பண்ணார். அவர் அதையும் சொல்றாரு பாருங்க, பேதுரு சொல்றாரு பாருங்க, அவர் 120 வருஷம் பிரசங்கம் பண்ணாராம். நீங்கள் வாசிங்க பார்க்கலாம். 2 பேதுரு 2:5. பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவபக்தியுள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணி. 120 வருஷம் ஏன் சொல்றேன்னா, ஆதியாகமம் 6:3 பாருங்க, 6:3. அப்பொழுது கர்த்தர், என் ஆவி என்றைக்கும் மனுஷனோட போராடுவதில்லை, அவன் மாம்சம் தானே, அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம் என்றார். அப்ப அந்த 120 வருஷம் நோவா பிரசங்கித்திருக்கிறார். பேதுரு சொல்றார் நோவா பிரசங்கம் பண்ணாருன்னு. அப்ப எத்தனை வருஷம்? 120 வருஷம் பிரசங்கம் பண்ணாருன்னா, கர்த்தருடைய அந்த வார்த்தையின் மீது நியாய தீர்ப்பு வரும் என்ற வார்த்தையின் மீது விசுவாசம் வைக்காம 120 வருஷம் சளைக்காம பிரசங்கம் பண்ணிக்க முடியாதுன்னா நோவாவின் விசுவாசம் ஆச்சரியமானது. அந்த காலத்துல மழையே கிடையாதுங்க. நீங்கள் ஆதியாகமம் 2:6 வாசித்து பாருங்க. பூமியிலேருந்து பனி எழும்பி பூமியை நிரப்பி இருக்கிறது. மழையே கிடையாது. மழை இல்லாத காலகட்டத்தில் மழை வரும், ஜலப்பிரளயம் வரும் பிரசங்கித்தாருன்னா என்ன ஆழமான விசுவாசம் பாரு. இதை ஏன் சொல்றேன்னா, இதை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தையை நம்புங்கள், விசுவாசியுங்கள். நோவாவுக்கு அற்புதம் செய்து பாதுகாத்த தெய்வம் நமக்கு அற்புதம் செய்வார், நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா, ஆமென், பிரைஸ் தி லார்ட். நோவாவின் விசுவாசம். 2வது நோவாவின் விசுவாச கிரியை, அதையும் பார்க்கணும். நோவாவின் விசுவாச கிரியை, work of faith. எபிரேயர் 11:7 வாசிப்போம். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளான தீர்ந்ததென்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திர வழியானான். அந்த ஜலப்பிரளயம் என்கிற நியாய தீர்ப்புல தன்னையும் தன் குடும்பத்தையும் பாதுகாத்துக் கொள்வதற்கு பேழையை உண்டு பண்ணினார். நோவா விசுவாசித்தார்னு பார்த்தோம். அந்த விசுவாசம் இப்பொழுது செயல்பாட்டுக்கு வருவதையும் இந்த வசனம் சொல்லுது பாருங்க. பேழையை உண்டு பண்ணினா அப்படின்னா நோவா கொண்ட விசுவாசம் இப்பொழுது செயல்பாட்டுக்கு வருகிறது. அதுதான் சொன்னேன், நோவா விசுவாசத்தின் கிரியை. உண்டு பண்ணினான் வார்த்தையை அண்டர்லைன் பண்ணணும். விசுவாசம் இருந்ததினால் நோவா அவன் பேழையை உண்டு பண்ணினான். செயல்பாட்டுக்கு வருகிறது. அதாவது நோவாவுடைய விசுவாசம், கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு நோவா விசுவாசம் இப்பொழுது செயல்பாட்டுக்கு தூண்டப்படுகிறது. விசுவாசம் இருந்ததுனால தான் செயல்முறைக்கு அந்த விசுவாசம் தூண்டுகிறது. ஆகவே நமக்குள்ள விசுவாசம் இருக்குதுன்னா செயல்பாட்டுக்கு வரணும், நம்ம செயல்பட தூண்டணும். நான் ஆண்டவர் விசுவாசிக்கிறேங்க, நம்புறேங்க, பாடுறதில்ல, கேட்கறது கேட்டுட்டே இருக்கிறதில்ல.
அதை செயல்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும். அந்த விசுவாசம் செயல்பாட்டுக்கு தூண்டணுங்க. அப்போ நோவாவை செயல்பாட்டுக்கு தூண்டித்தான் பேழையை உண்டு பண்ண வைத்து பாதுகாக்கப்பட்டார் என்றார். நோவாவின் விசுவாசத்தின் கிரியை அந்த நோவாவின் விசுவாசம் தான் அவருடைய செயலில் மாற்றத்தை கொண்டு வருகிறது. இந்த கேட்கிற கத்திரி பிள்ளைகளே, பல வருஷம் நம்ம கிறிஸ்தவத்தில் இருக்கலாம், விசுவாசிக்கிறேன்னு சொல்லலாம், செயல்களில் மாற்றத்தை கொண்டு வருகிறதா? செயல்படுறோமா? அதான் முக்கியம். ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்தில் போய் வசனத்தை கேட்குறோம், வந்த உடனே செயல்பாட்டுக்கு வருதா? அது பார்க்கணுங்க. செயல்பாட்டுக்கு வருதான்னு பார்க்கணும். வியாதிப்பட்டிருக்கேன், பலகீனப்பட்டிருக்கீங்க, ஜெபம் பண்ணா கர்த்தர் கேட்பான்னு கேட்டு வந்தோம். அப்படி ஜெபம் பண்ணுறோமா? பார்க்கணுங்க இல்லையா? கவனிக்கணும். அந்த விசுவாசம் செயல்பாட்டுக்கு தூண்டினது என்ற வார்த்தை என் இருதயத்தை அதிகமாக அசைத்த ஒரு வார்த்தை. அவன் செயலில் மாற்றத்தை கொண்டு வந்து காரணமே அந்த விசுவாசம் தான். அப்போ விசுவாசம் இருக்குதுன்னா நம்ம செயல்களில் மாற்றம் இருக்க வேண்டும். அது ஆசீர்வாதத்துக்கு மட்டுமில்ல, பாவத்தினால் குத்தப்பட்டு நமது அக்கிரம கிரிகள் கண்டு கர்த்தர் குத்தி நம்மோடு பேசுறாருன்னா அதை விடணும், மன்னிப்பு கேட்கணும், மனம் திரும்பணும். அப்படி நமது செயல்களில் மாற்றம் உண்டாக வேண்டும். இந்த உலகத்தார் பார்த்தீங்கன்னா கடவுள் குறித்து ரொம்ப பேசுவாங்க. கடவுள் அப்படிப்பட்டவராக்கம், இப்படிப்பட்டவராக்கம், ஆனாக்கம் போனாக்கம் பயங்கரமாக பேசுவாங்க. ஆனால் அவ்வளோ பேசிட்டு அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் எந்த மாற்றம் இருக்காது, அவருடைய செயல்களில் மாற்றம் இருக்காது. அப்படின்னா என்ன அர்த்தம்? கடவுளை நம்பலன்னு அர்த்தங்க. பேசுறாங்க கடவுள் அப்படி ஆக்கம், இப்படி ஆக்கம், அப்படி இப்படின்னு. ஆனா வாழ்க்கையில் மாற்றம் இல்லைன்னா அவர்கள் கடவுளை நம்பவில்லை அப்படின்னு அர்த்தங்க. அதுதான் உண்மை. அதிகமா பேசுவாங்க ஆனால் செயல்பட மாட்டாங்கன்னா அவர்கள் கடவுளை நம்பவில்லை. அதுதான் காரணம். ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார், மத்தேயு சுவிசேஷம் 24:39. 24:39. ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போக மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். இப்ப பாரு, அந்த நோவா காலத்துக்கு ஆண்டவர் பேசுறாரு. ஜலப்பிரளயம் வந்து வாரிக்கொண்டு போக மட்டும் உணராதிருந்தார். கேட்டாங்க 120 வருஷம் பிரசங்கத்தை, ஆனால் வாழ்க்கையில் மாற்றம் இல்லை. உணர்வற்றவர்களாய் வாழ்ந்து அழிந்தே போனார்கள். அப்படித்தான் அநேகர் இன்னைக்கு இருக்கிறாங்க. கேட்குறாங்க. நான் ஒரு விஷயம் ட்ரெயினில் போயிட்டு இருந்தேன் ரொம்ப வருஷத்துக்கு முன்பு. அப்போது நிறைய சரி பெரிய மனுஷன் மாதிரி இருக்காங்க. ஒரு 5-6 பேர் ட்ரெயினில் உட்காந்துட்டு கண்ட ஆபாச கதைகள் பேசிட்டு வராங்க. அப்போது நான் அவங்களோட பேசி சரி பண்ணலான்னு சொல்லி நினச்சி பேசினேன். அப்போ நடந்த ஒரு பூமி எதிர்ச்சி, அதை குறித்து நான் அவங்களுக்கு கேட்டேன். ஐயா, இப்படி பூமி எதிர்ச்சி நடக்குது, இதை குறித்து உங்கள் வேதத்தில் என்ன சொல்லியிருக்குது, உங்கள் மதத்தில் கேட்டேன். அப்போ அவர் சொன்னாங்க, ஆமாங்க, இது கலியுகம், கலியுகத்தில் இப்படிலாம் நடக்கும், கடவுள் பண்ணுவார்னு இருக்குது, அதான் நடக்குது அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன், இப்படி கலியுகம்னு தெரியுது உங்களுக்கு, கடவுள் நியாயத்தீர்ப்பு கொடுக்க போறான்னு தெரியுது, இப்படிலாம் பேசிட்டு வரீங்களேன்னா, சார் அது கேட்க நல்லா இருக்கு சார், ஆனால் வாழ்க்கைக்கு ஒத்து வருவாங்க அப்படின்னு பழையபடியே தன்னுடைய ஆபாச கதையில் பேச ஆரம்பிச்சிட்டான். பார்த்தீங்களா? கேட்பார்கள், வாழ்க்கையில் மாற்றம் இருக்காது, அவர்கள் கடவுளை நம்பவில்லை என்பது அடையாளம் தான். ஆனால் நோவா அப்படி இல்லைங்க. ஸ்தோத்திரம். அவன் விசுவாசம் வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வந்தது. பேழை உண்டு பண்ணி நியாய தீர்ப்புல பாதுகாக்கப்பட்டான். இது கேட்கிற கத்திரி பிள்ளைகளே, வாழ்க்கையில மாற்றம் உண்டாகணும். அவதான் நம்ம ஆண்டு இருக்கிறாருன்னு நம்புறதுக்கு அடையாளம். கத்திரி வசனத்தை விசுவாசிக்கு அடையாளம். வாழ்க்கையில மாற்றம் உண்டாகணும், பரிசுத்தம் நடக்கணும், ஜெபம் பண்ணணும், நித்திய ஜீவனுக்கு ஆயத்தப்படணும், ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தின் மீது நாட்டம் வரணும் நமக்கு, இல்லைங்களா? நித்திய ஆசீர்வாதத்தின் மீது நியாய தீர்ப்புக்கு தப்ப வேணுமே என்று நமது வாழ்க்கையில மாற்றம் வரணும். அதுதாங்க விசுவாச கிரியை. நான் சொல்ற பாருங்க, லூக்கா சுவிசேஷம் 19 அதிகாரம் 8வது வசனம். 19:8.
சகேயு நின்று கர்த்தரை நோக்கி ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாயிரம் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனியாக திரும்ப செலுத்துகிறேன் அப்படின்னு இயேசுவோடு நடக்க நடக்க அவன் வாழ்க்கையில மாற்றம் உண்டாகிறது இல்லையா? நாளத்தனே திரும்ப கொடுக்குற, பாதி ஏழை கொடுக்குற, எல்லாம் கொள்ளடிச்சு தான் வீட்டில் இருக்குது, அதெல்லாம் சரி பண்றேன். அப்பா சொல்றார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாம் குமாரனா இருக்கிறாரே. பார்த்தீங்களா, வாழ்க்கையில மாற்றம் வந்து விட்டது. இயேசுவின் மீது வைத்த விசுவாசம். வாழ்க்கையில மாற்றம் உண்டாகணுங்க. ஆண்டவர் நம்புறோம், ரட்சிக்கப்படுறோம், அது முதல் பகுதி. ரெண்டாவது பகுதி அதை கிரியில காட்டணும். அப்பதான் விசுவாசத்துக்கு ரட்சிக்கப்படுறது அடையாளுங்க. சகேயு நல்ல ஒரு திருஷ்டாந்தம். இதே விஷயத்தை குறித்து இந்த நோவாவின் ஜலப்பிரளய நியாய தீர்ப்பு குறித்து பேதுரு இன்னொரு சொல்றாரு பாருங்க. நீங்கள் 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 3-4 கொஞ்சம் வாசிங்களேன். முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவெனில், கடைசி நாட்களில் பரியாசக்காரர் வந்து தங்கள் சுய இச்சைகளின்படியே நடந்து அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே? பிதாக்கள் நித்திரையடைந்த பின்பு சகலம் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் இருந்து விதமா இருக்கிறதே என்று சொல்லுவார்கள். பூர்வ காலத்தில் தேவனுடைய வார்த்தையினாலே வானங்களும் ஜலத்தினின்று தோன்றி ஜலத்தினாலே நிலை கொண்டிருக்கிற பூமியும் உண்டாயின என்பதையும், அப்பொழுது இருந்த உலகம் ஜலப்பிரளயத்தினாலே அழிந்தது என்பதையும் மனதார அறியாமல் இருக்கிறார்கள். பாத்தீங்களா, ஏற்கனவே ஜலப்பிரளயத்தில் அழிவு உண்டாயிருக்கிறது என்பது தெரிந்தும் மனதார அறியாது இருக்கிறார்கள். அப்ப பாருங்க, சொன்னது அங்கே இருக்குது பாருங்க. பேதுரு காலத்துல அப்படி இருந்திருக்கிறாங்க. அப்படின்னா இப்பவும் இனி இருக்கிற உலகம் அக்னியினால் அழிக்கப்படும் அப்படி சொல்லிருக்கு. அடுத்த வசனம் பாருங்க. இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலேயே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இனி வரும் உலகம் அக்கினியால் அழிக்கப்படும் என்று ஆண்டவர் நிச்சயமாய் சொல்லி வச்சிருக்கிறார். அதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறாங்க பாருங்க. ஏன் கிறிஸ்தவத்தை எடுத்துக்கங்க, எவ்வளோ நியாயத்தீர்ப்பு குறித்து, வரப்போற நியாயத்தீர்ப்பு குறித்து, ஜட்ஜ்மெண்ட் குறித்து, வெள்ளை சிங்காசன நியாயத்தீர்ப்பு குறித்து, பீமா நியாயத்தீர்ப்பு குறித்து, அப்ப எவ்வளோ கேட்கிறோம். நம்ம யாரு ஏற்கிறாங்க? அவர்கள் மனதார ஏற்க மறுக்கிறார் என்பது இன்னைக்கு கிறிஸ்தவத்திற்கு சபையில் இருக்குதுங்க. அப்ப பாருங்க, நம்ம சுற்றி என்ன நடக்குது இல்லைங்களா? ஆண்டவர் சொன்ன அப்படியே நடக்குது. யுத்தங்கள் செய்திகளை கேள்விப்படுவீர்கள், பூமி எதிர்ச்சி உண்டாகும், ஜனத்துக்கு விரோதமா ஜனம், ஜாதிக்கு விரோத ஜாதி இல்லையா? சொன்னது எல்லாம் நடந்துருச்சு. ஆனா எத்தனை பேர் நியாய தீர்ப்பை குறித்து அன்று வருகை குறித்து விசுவாசிக்கிறாங்க? அடேப்பா, எத்தனை பயங்கரம்! இவ்வளோ கேட்டும் வருகை விசுவாசிக்காம இஷ்டம் போல வாடுகிறவர்களுக்கு எச்சரிப்பின் சத்தம் இது நோவாவின் வாழ்க்கை. இன்னொரு வார்த்தை ரொம்ப முக்கியமானது. இப்ப எபிரேயர் 11:7 மறுபடியும் வாசிங்க. அது வார்த்தை இருக்கு பாருங்க. விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானது என்று தீர்த்து. பயபக்தி உள்ளவனாகி, அந்த வார்த்தையும் கவனிக்கணும். விசுவாசம் உள்ளவனாயிருந்தான் மட்டுமல்ல, பயபக்தி உள்ளவனாயிருந்தான். இந்த பயபக்தி, ரெவரன்ஸ், இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, பயபக்தியோடு கூடிய நம்பிக்கை, ரெவரண்டல் ட்ரஸ்ட், பயபக்தியோடு கூடிய நம்பிக்கை. அப்ப பயபக்தி, விசுவாசம் பயபக்தி மட்டுமல்லங்க, ஒரு எச்சரிப்பின் சத்தம். எச்சரிக்கையோடு வாழணும். கர்த்தருடைய வார்த்தை மேல் நம்பிக்கை வைப்பது மட்டுமல்ல, எச்சரிக்கையோடு வாழணும். அதான் நோவா. பயபக்தி உள்ளவனாகி, எச்சரிப்புள்ளவனாகி, பேழையை உண்டு பண்ணி தன் குடும்பத்தை பாதுகாத்து கொண்டான். ஆகவே கேட்கிறவங்க, கர்த்தருடைய வார்த்தையில் நம்பிக்கை மட்டுமல்ல, எச்சரிப்பு. வேதத்தில் சில சொல்லுவேன் உங்களுக்கு. ஆதாம் குறித்து பார்த்தீங்கன்னா கர்த்தர் சொல்றார் 2:10 என்ன சொன்னாருங்க? ஆதாமே, இந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்காத, புசிக்கிற நாளிலே சாகவே சாவீர்கள். வாசிங்க 2:17. ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார் என்று கர்த்தர் எச்சரிப்பு சொல்லிருக்கிறார்.
புசிக்கிற நாளிலே சாகவே சாவான்னு சொல்லிக்கிறாருங்க. ஆனால் அத்தனை எச்சரிப்பு சத்தத்தை கேட்டு அவன் புசித்தான். 3:6 புசித்தான். பாவத்துக்குட்பட்டு முழு உலகமும் பாவத்துக்கு வந்தது. அந்த உலகத்தான் ஜலப்பிரளயத்தின் போது கர்த்தர் அழிச்சான்னு பார்க்கிறோம். அப்போ எச்சரிக்கை கேட்டு பயபக்தி உள்ளவன் ஆகாம, எச்சரிக்கை ஆகாம இருந்த விளைவு பாருங்க. அவர்கள் பிசிக்கலி ஸ்பிரிச்சுவலி மரணம் உலகத்திலே வந்தது. 2வது காயினை குறித்து எச்சரிக்கிறார். ஆதியாகமம் 4:7. நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும், அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்ளுவாய் என்றார். எச்சரிக்கிறாரு. முகநாடி வேறுபட்டது, கோபப்படுறான், எச்சரிப்பு சத்தம் வருது. காயினே முகநாடி வேறுபட்டது என்ன? பாவம் வாசற்படியை படுத்திருக்கும். எச்சரிப்பு சத்தம் அது. ஆனா எச்சரிப்பு சத்துக்கு அவன் பயப்படல. அவன் எழும்பி போய் தன் சகோதரன் ஆபேலை கொலை செய்து கொலைகாரன் ஆயிட்டாயா. பாத்தீங்களா? எச்சரிப்பு சத்தத்தை கேட்காத ஆதாம் பாவத்துக்கு உட்பட்டான். எச்சரிப்பு சத்தத்தை கேட்காத காயின் கொலைகாரனான். அவன் சந்ததி மாம்சத்துக்கு ஒரு சந்ததியா போயிருச்சு. இந்த நோவா காலத்து ஜனங்களும் பாருங்க, ஜலப்பிரளயம் வரும் அப்படி 120 வருஷம் கேட்டோம், ஒருத்தனை நம்பல பாருங்க. அந்த விசுவாசத்தை வாழ்க்கைக்கு மாற்றமாக கொண்டு வரவில்லை. வாழ்க்கையில மாற்றம் இல்லை, அழிந்தார்கள். அதாவது கர்த்தர் பாவத்துக்கு தண்டனை கொடுப்பார் என்பது ஒரு மனுஷன் விசுவாசிக்கலைன்னா, பாவத்துக்கு நிவாரணம் இருக்கிறது, இரத்தத்தால பாவ மன்னிப்பு உண்டு என்பதையும் நம்ப மாட்டான். நல்லா கவனிக்கணும். மறுபடியும் சொல்றேன் உங்களுக்கு, ஒரு மனிதன் பாவத்துக்கு நியாய தீர்ப்பு உண்டு என்பதை, கடவுள் நியாய தீர்ப்பு கொடுப்பார் என்பதை நம்பலன்னா, அந்த பாவத்துக்கு பிராயச்சித்தம் உண்டு, பரிகாரம் உண்டு, ஆண்டவர் மீட்டெடுப்பார் என்பதை அவன் நம்ப மாட்டான். அவனுடைய முடிவு அழிவு. கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கிறிஸ்தவன் பெயர் பெற்றுக்கொண்டு நம்ம வாழ்க்கையில மாற்றம் இல்லைன்னா நாம அப்படித்தான் இருக்கிறோம் என்பதை மனதில் வைத்து இன்றைக்கே உங்கள் வாழ்க்கையில மாற்றம் உண்டாகணும் இல்லையா? போக்க மாற்றணும்னு சொல்றேன். மாற்றி உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். வரப்போற அழிவுக்கு தப்பித்துக் கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம். இத்தனை பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையற்றிருப்போமானால் வரப்போகிற தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோன்னு இருக்கார்ல இவர 2 நாள்ல. ஆகவே கவனமா இருந்து தப்பித்துக் கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம். இப்ப நிறைய உபதேசம் வந்துருச்சு. கடவுள் அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர், நம்ம எல்லாம் தண்டிப்பாரா, இரக்கமுள்ள தெய்வம் நரகத்தில் போடுவாரா என்று நூதனமா சாத்தானுக்கு செவி கொடுத்து போதிக்கிற போதனை கேட்கிற ஜனம் பெருகிவிட்டார்கள். ஏன்னா வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வர விரும்பல. அவங்க இஷ்டம் போல வாடணும், எப்படியும் வாடணும், ஆனா பரலோகத்துக்கு போயிடணும். தப்பு தம்பி, தப்பு. கேட்கிறவங்கள கவனிங்க. நியாய தீர்ப்பு உண்டு, ஜலப்பிரளயம் உண்டு சொன்னது போல அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. கவனமா இருந்து வாழ்க்கையை மாற்றுங்கள், பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நோவாவுடைய விசுவாசத்தின் கிரி எவ்வளவு முக்கியம். சரி, 3வது நோவாவின் விசுவாசத்தின் பலன். விசுவாசம் வைத்த நோவாவுக்கு உண்டான பலன் அதே 11:7. விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பிழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானதென்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். பிழையை உண்டு பண்ணி அவன் குடும்பம் காக்கப்பட்டார்கள். அவன் பிரசங்கித்தது போல, கர்த்தர் அறிவித்தது போல ஒரு நாள் ஜலப்பிரளயம் வந்தது. கர்த்தர் சொன்னது போல பேழையை உண்டு பண்ணினான். சகல மிருக ஜீவன்களிலும் பறவைகளிலும் அவன் சுத்தமானது கர்த்தர் சொன்னது போல ஜோடு ஜோடு சேர்த்து கொண்டான். பிறகு அவன் குடும்பத்தோடு பேழைக்குள் பிரவேசித்தான். ஜலப்பிரளயம் வந்தது. அந்த ஜலப்பிரளயத்தில் முழு உலகமும் அழிந்தது. நோவாவும் அவன் குடும்பமும் பாதுகாக்கப்பட்டார்கள். அவர்கள் மூலம் வந்ததுதான் இந்த மனுக்குலம். அப்போ விசுவாசத்துடைய பலன் வீண் போகல. கர்த்தர் நோவாவையும் அவன் குடும்பத்தையும் கர்த்தர் பாதுகாத்தார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட்.
அப்ப ஆண்டவர் விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள் கத்து சொல்றாங்க, விசுவாசம் வீண் போறதில்லை, விசுவாசிக்கிறவன் பதறான், விசுவாசிக்கிறவன் வெட்கப்படுவதில்லை. இதை கேட்கிற கத்திரி பிள்ளைகளே, உங்கள் விசுவாசம் வீண் போறதில்லை. கத்தர் மேல் வைக்க அந்த அசைக்க முடியாத விசுவாசத்துக்கு ஒரு பலனை கத்து கொடுத்து உங்களை, உங்க குடும்பத்தை, எதிர்காலத்தை கர்த்தர் பாதுகாப்பார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ விசுவாசத்துக்கு பலன் நோவாவுக்கு கிடைத்தது என்பதை இந்த 11:7 நம்ம பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். காரணம், ஸ்தோத்திரம், அவன் விசுவாசத்தை செயல்பாட்டுக்கு கொண்டு வந்து அதன் பலனை அனுபவித்தான். இன்னொரு வசனம், இந்த இது பிரசங்கிக்கும் பொழுது இந்த வசனத்துக்கு கண்டிப்பா நம்ம சொல்லணும். யாக்கோபு 2:14 கொஞ்சம் வாசிங்க. 2:14. என் சகோதரரே, என் சகோதரரே, ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டென்று சொல்லியும் கிரியைகள் இல்லாதவனானால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமா? அப்புறம் 17 வாசிப்போம். அப்படியே விசுவாசமும் கிரியையில் இல்லாதிருந்தால் தன்னிலே தானே செத்ததா இருக்கும். அப்ப விசுவாசம், கிரியில்லாத விசுவாசம் செத்தது. நோவா விசுவாசித்து அதை கிரியையில கொண்டு வந்து ஸ்தோத்திரம் பலனை அடைந்தான். அப்ப பலனை பெறணும்னா நம்ம விசுவாசத்தை கிரியைக்கு கொண்டு வரணும். நம்ம பேதுரு கேட்டோம், அப்போஸ்தலனாகிய பவுலை கேட்டோம், அப்படி நாம் கிரியைக்கு கொண்டு வாருங்கள், கர்த்தர் உங்களுக்கு பலனை கொடுப்பார். ஸ்தோத்திரம். விசுவாசத்தினால நோவா தான் குடும்பத்தை பாதுகாத்தான் சொல்றோம் நம்ம. அப்படின்னா ஒருவருடைய விசுவாசம் இன்னொருவரை ரட்சிக்காது, அதே மனசுல வைக்கணும். ஒருத்தருக்கு விசுவாசம் ரட்சிப்புக்கு, அவர் விசுவாசித்தால் அவர் ரட்சிக்கப்படுவார். அவரின் விசுவாசம் அடுத்தவரை ரட்சிக்காது. அதே நேரத்தில் ஒரு மனிதன் இயேசுவை ஏற்றுக்கொண்டு விசுவாசித்தால் ஸ்தோத்திரம், அவர் விசுவாசம் அடுத்தவரை, குடும்பத்தாரை அசைக்கும். அப்போ நோவாவின் விசுவாசம் குடும்பத்தை அசைத்தது. அந்த விசுவாசம் குடும்பத்தார், மனைவிக்கு, பிள்ளைகள், மருமக்களுக்குள் கடத்தப்பட்டு அவர் அந்த அனுபவத்தோடு காக்கப்பட்டார். அப்படின்ற சத்தியத்துக்கு நம்ம பார்க்குறோங்க இல்லைங்களா? இது கேட்குற கத்திரி பிள்ளைகளே, அப்போ நம்ம விசுவாசிக்கும் பொழுது நாம் ரட்சிக்கப்படுகிறோம். அது மட்டுமல்ல, நாம் ஆண்டவர் விசுவாசிக்கிறோம் என்பதை நிரூபிக்கிறோம், காட்டுறோம். அது மட்டுமல்ல, நாம் என் குடும்பத்தை கர்த்தர் ரட்சிப்பார், பிள்ளைகளை ரட்சிப்பார், பாதுகாப்பார் என்று நீங்கள் கர்த்தரை விசுவாசிக்கும் போது அது அவர்களை அசைத்து விடும். அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 16ல் 30-34 வசனம் கொஞ்சம் வாசிக்க பார்க்கலாம். 30 முதல் 34 வசனம். அவர்கள் வெளியே அழைத்து வந்து, ஆண்டவமாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றார். அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அவனுக்கும் அவன் வீட்டிலிருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். மேலும் ராத்திரியில் அந்நேரத்திலே தானே அவன் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவருடைய காயங்களை கழுவினான். அவனும் அவனுடையவர்கள் அனைவரும் உடனே ஞானஸ்நானம் பெற்றார்கள். அப்போ இந்த பிலிப்பு பட்டணத்தில் சிறைச்சாலைக்காரன் பவுல் சீலாவை ஜெயிலில் அடைக்கிறான். அவர்கள் துதித்து பாடினார்கள், ஜெபம் பண்ணாங்க. பூமி அதிர்ச்சி கத்தை உண்டு பண்ணினார், விலங்குகள் கண்டு போனது. இந்த அதிசயத்தை பார்த்த சிறைச்சாலைக்கார தன்னை தற்கொலை செய்து கொள்ள முயற்சித்தான். நாங்கள் எல்லாம் இங்கே தான் இருக்கிறோம், தற்கொலை செய்து கொள்ள சொல்ல ஆச்சரியப்பட்டு, ஆண்டவமாரே, நான் ரட்சிக்கப்படுறதுக்கு என்ன செய்யணும்? அப்போ அவங்க சொல்றாங்க, இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்போது நீயும் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். கேட்டான், விசுவாசித்தான், இவர்களை வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனா அவர்களுக்கு போதிக்கப்பட்டது. அவர்கள் விசுவாசித்து அன்றைக்கே ஞானஸ்தானம் பெற்றார்கள். இப்போ இந்த ஒரு மனுஷனுடைய விசுவாசம் இவனை ரட்சித்தது மட்டுமல்ல, இவன் விசுவாசம் குடும்பத்தை பாதித்தது, குடும்பத்தை அசைத்தது. அவர்களுக்குள்ள சொல்ல அவர்களும் ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெற்ற. அவன் சொன்னேன், ஒருவருடைய விசுவாசம் அவரை ரட்சிக்கும். ஒரு விசுவாசம் இன்னொருத்தர் ரட்சிக்க முடியாது, ஆனால் அவர் ரட்சிப்புள் வழி நடத்தும், அவர் வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வரும். ஆகவே தான் சோத்திரம், நோவாவை போல அநேக தேவனை போல கர்த்தர் விசுவாசிங்க. முதல்ல ரட்சிக்கப்படாது, நீங்க ரட்சிக்கப்படுங்க. பிறகு உங்க ஜெபம் அடுத்தவரை அசைத்து விடும். உங்க ஜெப விசுவாசத்தின் பலனை உங்க குடும்பத்தில் நீங்க பார்க்கலாம் இல்லைங்களா? நோவாவை விசுவாசித்தான், பலனை குடும்பத்தில் பார்த்தாரு.
சிறைச்சாலைக்காரர் விசுவாசித்தான், குடும்பத்தில் பலனை பார்த்தாரு. அப்ப விசுவாசத்தின் பலனை கத்த கொடுப்பார், கைவிட மாட்டார் உங்களை. பாருங்க, நீங்க அப்படியே இந்த எபிரேயர் 11 பார்த்தீங்கன்னா நிறைய தேவமனுஷர்கள் விசுவாசித்து பலனை அடைந்திருக்கிறார்கள் இல்லைங்களா? அப்படி நீங்க நிறைய பார்க்கலாம். அது மட்டுமல்ல, தங்கள் விசுவாசத்தை நிரூபித்தவர்களும் நிறைய இருக்கிறாங்க. அதுவும் ரொம்ப முக்கியம். ஆபேலை குறித்து பார்க்கிறோம், ஏனோக்கு குறித்து பார்க்கிறோம், ஆபிரகாமை குறித்து பார்க்கிறோம் இல்லைங்களா? ராகாபை குறித்து பார்க்கிறோம். ராகாபுடைய விசுவாசம் குடும்பத்தை அவ கொண்டு வந்துட்டா பாருங்க, பாதுகாக்கிறா பாருங்க. என்றால் விசுவாசத்துக்கு பலன் உண்டு. விசுவாசிங்கள். சில வார்த்தைகளை சொல்லி நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். இன்னொரு மிக முக்கியமான வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னா, இதே பகுதியில் 11:7 இருக்கிற மிக முக்கியமான இன்னொரு குறிப்பு. எபிரேயர் 11:7. விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானது என்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திர வழியானான். அவன் விசுவாசத்தினால் உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தான். நோவா கண்டம் த வேர்ல்டு. என்ன சார் இது? அவன் விசுவாசத்தினால் உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தான். அப்படி என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, அப்படி அவன் விசுவாசித்து நியாயத்தீர்ப்பு வரப்போகிறது, ஜலப்பிள்ளை வரப்போகிறது, 120 வருஷம் பிரசங்கம் பண்ணி அப்படி வாழ்ந்தாருங்க. ஆனால் அந்த ஜனங்கள் இதை கேட்டோம், வாழ்க்கையை பார்த்தோம், அவர்கள் மனம் திரும்பாமல் அழிந்தார்கள். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தான். அவர் விசுவாசித்தார், அவர்கள் விசுவாசிக்கல. அவர் அப்படி தேவனோடு நடந்தார், நடக்கல. அவர் நீதிமானா இருந்தா, உத்தமனா இருந்தவர்கள் இல்ல. அப்ப இவருடைய உத்தமம், இவருடைய நீதி உள்ள வாழ்க்கை அவர்களை ஆக்கினைக்குள்ளாக கொண்டு போய் விட்டது. இவர் பாதுகாக்கப்படுறார், அவர் நியாயத்திற்கப்படுறாங்க. உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தான். சுருக்கமா சொல்றவங்களுக்கு, கிறிஸ்தவர்கள், கத்தரி பிள்ளைகள் என்ன பண்ணணும்? நமது வாழ்க்கையின் மூலம் உலகத்தை நம்ம பாதிக்கணும். நமது சாட்சியுள்ள ஜீவியத்தின் மூலம், விசுவாசத்தின் மூலம் அடுத்தவரை இது பாதிக்கணும். எப்படி? ஸ்தோத்திரம். ஆக நாம் நீதி உள்ளவர்களாய் வாழ்ந்து அதை பார்த்து அவர்கள் ஸ்தோத்திரம் நீதியை அறிந்து கொள்ள வேண்டும். பாவமில்லாத வாழ்க்கை வாழ்ந்து அவர்கள் பாவத்துக்கு தப்ப வேண்டும். சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்ந்து அவர்கள் வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை உண்டு பண்ண வேண்டும். இப்படி சோத்திரம் பரிசுத்த வாழ்க்கை, ஜெப வாழ்க்கை, விசுவாச வாழ்க்கை, இப்படி நான் வாழ்கிற இந்த வாழ்க்கை, சாட்சியுள்ள வாழ்க்கை அவர்களை பாதிக்கணும். அதுதாங்க பேர் உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தானே. நோவாவின் வாழ்க்கை பார்த்தார்கள், செயல்படல. விளைவு அழிந்தார்கள், ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டார்கள். இதை கேட்கிற கத்தரி பிள்ளைகளே, இந்த நாளிலே ஸ்தோத்திரம், இதை கேட்கிற நீங்க கத்தரி பிள்ளைகளா இருந்தால், நமது வாழ்க்கை, பரிசுத்த வாழ்க்கை, சாட்சியுள்ள வாழ்க்கை அடுத்தவர்களை பாதித்து அவர்களை நியாய தீர்ப்புக்கு தப்பிக்க வேண்டும், அழிவுக்கு காக்க வேண்டும். அப்படி வாழ்ந்து காட்டுங்கள். நோவா வாழ்ந்து காட்டினா அந்த ஜனம் கேட்கல, கெட்டுட்டான். ஆனா நமது நாட்களில் வாழ்ந்து காட்டுவோம், அந்த ஜனங்கள் கேட்கட்டும், அழிவுக்கு தப்பட்டோம். அதுதான் கர்த்தர் சொல்ற வார்த்தை. இப்ப நோவா விசுவாச வாழ்க்கை எவ்வளோ முக்கியம் பார்த்தீங்களா? ஸ்தோத்திரம். இந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் அப்படி விசுவாசத்தை நிரூபித்து காண்புடைய பட்டியல் தான் ஃபுல்லா இருக்குதுங்க. ஆபேல் விசுவாசித்த நீதிமான் என்று அவன் நிரூபித்து காண்பித்தான். ஏனோக்கு கர்த்தர் விசுவாசித்து அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டான், மரணத்தை காணாமல். ஆபிரகாம் விசுவாசித்தாருங்க, விசுவாசித்து தன்னுடைய குமாரன் ஈசாக்கை அவன் பாவனையாக பெற்றுக்கொண்டான், திரும்ப பெற்றுக்கொண்டான். இதெல்லாம் விசுவாசத்தை நிரூபித்தார்னு அர்த்தம். இதை கேட்கிற கத்தரி பிள்ளைகளே, அப்படி விசுவாசிங்கள். விசுவாசத்துக்கு கிரியை காண்பிப்போம், வாழ்க்கையில மாற்றங்கள் உண்டாகட்டும். வரப்போற அழிவுக்கு நாம் தப்பித்துக் கொள்ளலாம். நமது நடத்தியின் மூலம் அடுத்தவர்களையும் அழிவுக்கு தப்பு வைத்து காக்க கர்த்தர் உதவி செய்வாராக. சோத்திரம். காலைதோறும் கர்த்தருடைய மகிமை வீடியோவை உங்கள் ஸ்மார்ட் போனில் தினந்தோறும் பெற்றுக்கொள்ள நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 8778504502. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.